Hi friends, welcome to GTrendz. நான் தான் ஜீவா. நீங்கள் பார்த்துருக்கிறது GTrendz தமிழ் ஃபுட்வேர் ரிவ்யூ. அமேசானில் புது ஷூ கலெக்ஷன் வந்து செக் பண்ணலாம்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஷூ என் கண்ணில் படிச்சு ரொம்பவும் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த ஷூ அப்பயே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அது நம்ம கைக்கு வந்துச்சு. இதை அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஆக்சுவலாக அந்த ஷூவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா. பட் நான் வாங்கியிருந்தது 800 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். வாங்க இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஷூ வாங்கிறதுக்கான முக்கியமான ரீசன் இதுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாக்ஸ் அல்லது இந்த மாதிரி கால்லாம் போட்டோம்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இது பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் அந்த ஷூ வாங்கியிருந்தேன். இங்கே கொடுத்துருக்க குஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. நல்லாவே சூப்பராகவே இருக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் ஃபோட்டோவில் பார்த்தப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட்டு கையில் எடுத்து பார்க்குறப்ப கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். அடுத்து சோல் ஓகே தான். சோல் ஓகே நல்லாயிருக்கு. ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே வெளியே தெரியுது. கொஞ்சம் பிஞ்சு போன மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும் நம்ம டக்குன்னு பார்க்குறப்ப. நான் அமேசானில் பார்த்தப்ப செம்மையாக இருந்துச்சு. என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடும்னு நினச்சேன். பட்டு இதோட ஃபினிஷிங் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்கல. என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த ஷூக்கு தெரில. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஷூ என்னை ஃபுல்ஃபில் பண்ணலாம் தான் நான் சொல்ல முடியும். இந்த ஷூ உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தெரில, என்னை இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை இந்த ஷூ. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஷூ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. இந்த ஷூ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நம்ம சேனலில் கூடி சீக்கிரமாகவே டீட்டெயில் வீடியோ வந்துடும். அதை பார்த்துட்டு இதை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்படியே லெஃப்ட் சைடு இருக்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம ரைட் சைடு இருக்க வீடியோ பார்த்துருங்க.